ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கொஞ்சம் சும்மா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய நாடி ஜோதிட அனுபவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது முன்னாடி ஒரு தடவை நாடி ஜோசியம் பார்த்துருக்கேன். அது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அனுபவமாக இல்லை. ஸோ அதனால் அதை பற்றி பழைய வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோலேயே பல பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. நீங்கள் தப்பான இடத்துல போய் பார்த்துருக்கீங்க, நாடி ஜோசியம் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லுவாங்க, தெளிவாக இருக்கும், மலேசியாவில் சூப்பராக பார்ப்பாங்க, சிங்கப்பூரில் பார்ப்பாங்க, அங்கே பார்ப்பாங்க, வைத்தீஸ்வரன் கோயிலில் பார்ப்பாங்க, சென்னையில் பார்க்குறாங்க, அப்படி இப்படின்னு பல பேர் கமெண்ட்டுகளாக போட்டு தள்ளியிருப்பாங்க. ஆனால் அப்போல்லாம் யோசித்தேன், சரி ஆனால் நம்ம போகிற இடம் மட்டும் ஏன் இப்படி ஏடகுடமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் எங்களோட ஒரு ஃபேமிலி ரிலேட்டிவ் மாதிரி, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தவங்கள மீட் பண்ணோம். ஸோ அவங்க வந்து சொன்னாங்க, அவங்க பையனுக்கும் பார்க்க போயிருந்தாங்க. ஸோ அது வந்து அவருக்கு இப்போ மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து 2 இடத்துல பார்க்க போயிருக்காங்க. அந்த பார்த்த இடத்துல ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னாங்க. ஸோ என்னெல்லாம் விஷயம் சொன்னாங்க அப்படின்னா, அவங்க பாஸ்ட் லைஃப்பை பற்றி, அப்பா என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு, அம்மா டீச்சர் வேலையில் பார்த்துட்டு இருக்காங்க, அதை சொல்லியிருக்காங்க. அப்பா வந்து சினிமா ஆப்ரேட்டராக இருந்திருக்காரு, அதை சொல்லியிருக்காங்க. பையன் வந்து அக்கௌண்டிங் ரிலேட்டட் ஜாபில் இருக்காரு, அதை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க சிஸ்டர் அக்காவை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தை பற்றியும் கரெக்டாக சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு இடத்துல இல்லை, அவங்க 2 இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 2 இடத்துலையுமே தெளிவாக கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் கூட மிஸ் ஆகலை, அந்த அளவுக்கு துல்லியமாக சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ இது 2 இடமே எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான். ஸோ அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட அந்த அட்ரஸ் வாங்கிட்டு நம்ம ஒரு தடவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் வாங்கினேன். இந்த சம்பவம் நடந்து ஒரு 2-3 மாதம் இருக்கும். ஸோ அது வாங்கிட்டு அந்த வாரமே போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனால் முடியல, கொஞ்சம் கன்சல்டேஷன் ஃபுல்லாக இருந்தது. அடுத்து ஒரு 1 வீக் வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு நாள் வந்து மார்னிங் கால் பண்ணேன். ஸோ ஒரு நாள் கண்டிப்பாக இங்கே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நாள் ஒதுக்கிட்டேன். போய் ஆகணும்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து அந்த இடத்துக்கு கால் பண்ணேன். அது வந்து அவங்க வெப்சைட் எல்லாம் இருந்தது, ஆன்லைனில் பார்த்தேன், கூகுள் ரிவ்யூஸும் கொஞ்சம் நல்லா இருந்தது, வெப்சைட் எல்லாம் பார்த்தேன், எல்லாம் ஓகே. ஸோ கால் பண்ணேன். மார்னிங் கால் பண்ணும்போது ஈவினிங் கால் பண்ண சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் 7 மணிக்கு மேலே கால் பண்ணேன். ஸோ கால் பண்ணும்போது சொன்னாங்க, நீங்கள் நாளைக்கு காலைல ஒரு 11 மணிக்கா வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 11 மணிக்கு கிளம்பிட்டேன். இதுதான் விஷயம். ஸோ அங்கே 11 மணிக்கு போனால் அது நான் எதிர்பார்த்தது வந்து ஒரு மாதிரி ஆஃபீஸ் மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அது என்ன மாதிரினா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரி, ஒரு வந்து ஃபுல்லாகவே வந்து வீடுங்க தான் பக்கத்தில். ஸோ இதுவும் வந்து ஒரு கொஞ்சம் சொல்கிற மாதிரி நல்ல பெரிய வீடு. உள்ளே என்டர் ஆகும்போது வெளியில் வந்து கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸ் மட்டும் இருந்தது, உள்ளே யாருமே காணும். ஸோ அதனால் ஃபோன் போட்டோன்னே நான் உள்ளே தாங்க இருக்கேன், வாங்க அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே போனேன். உள்ளே போகும்போது அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்தது அப்படின்னா, காலையில் வந்து நம்ம வீட்டில் ஏதாவது இந்த பூஜை பண்ணுறோம், ஏதாவது வந்து ஹோமம் போடுறோம் அப்படின்னா ஒரு மாதிரி செட்டப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. காலைல ஏதோ வந்து பூஜை ஏதோ போட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்தது. உள்ளே போனால் ஒரு ஆஃபீஸ் ரூமில் உட்கார சொன்னாங்க. அந்த ரூமில் வந்து எப்படி இருந்தது அட்மாஸ்பியர் அப்படின்னா நல்லா இருந்தது, நல்ல தெய்வீகமான இது இருந்தது. இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளுக்கு மேலே ஒரு பெரிய பெருமாள் ஃபோட்டோ அந்த செவுத்து சீலிங் வரைக்கும் வந்தது, பெரிய ஃபோட்டோ. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ஃபோட்டோ, அந்த 18 சித்தர்கள் ஃபோட்டோ, அகத்தியர் ஃபோட்டோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருந்தது. அப்புறம் அந்த பெருமாள் ஃபோட்டோக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு பூஜை ரூம் மாதிரி இருந்தது. அதில் வந்து நிறைய சாமி ஃபோட்டோலாம், சின்னதாக நிறைய சாமி ஃபோட்டோஸ். அதுக்கப்புறமேட்டு அந்த டேபிளுக்கு பின்னாடி அந்த நான் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா மயில் தோகை விரிச்சு வைக்கிற மாதிரி ஆர்ட் ஒர்க் எல்லாம் செவுத்துல இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ இது எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த இங்கே வந்து நல்ல ஸ்மெல்லு. காலைல வந்து இப்போ ஒரு ஓமம் போட்டு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா எப்படி ஸ்மெல் இருக்கும், ஓமம் பூஜை ஏதாவது போட்ட இடத்துக்கு போனீங்கன்னா எல்லா விதமான ஸ்மெல்லு. அங்கே நிறைய பூக்களும் இருந்தது, இது நிறைய டிஃப்ரெண்ட்டான பூவெல்லாம் இருந்தது, ஸ்மெல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து அந்த ஊதுவத்தி, நம்ம பொதுவாக வீட்டில் என்ன ஊதுவத்தின்னா ஒரு 2-3 ஊதுவத்தி கொளுத்தி வைப்போம். அந்த ஊதுவத்தியை ஒரு 15-20 ஊதுவத்தி கொளுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அது வேற, அந்த ரூம் ஃபுல்லாக புகை ஸ்மெல்லு, ரொம்ப ஒரு மாதிரி தூக்கலாக இருந்தது, நல்ல ஸ்மெல்லு தான் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இருந்தது. ஸோ அந்த இடத்துல நாடி ஜோசியம் பார்க்குறவங்க 2 பேர், அப்பா பையன். ஸோ அதில் வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு 55+ இருப்பார், பையன் வந்து ஒரு சின்ன பையன், ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கும், 25 வயசு இல்லை 30 வயசு மேக்ஸிமம், அதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை, அந்த ஏஜில் இருந்தார். அவரு தான் வந்தார், சின்னவர் தான் வந்தார். வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து
என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன விஷயம்னா, இது நாடி ஜோசியம் வந்து ஒரே ஏட்ல உங்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் வராது. ஏன்னா நிறைய விஷயம் கலந்து இருக்கும். ஸோ இந்த ஏட்ல வந்து ஒரு 2-3 விஷயங்கள் வரும், அடுத்த ஏட்ல சில விஷயங்கள் வரும். இதெல்லாம் வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால இதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து இது பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்படியும் வந்து அடுத்த ஒரு 2 மணி நேரமாவது நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா? ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு 2 hours ஆவது தேவைப்படும். ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு உண்டான கட்டெல்லாம் வந்து எடுத்து பார்த்து அதை நம்ம எடுக்க முடியும். உங்களோட கரெக்டான கட்டு அப்பதான் வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். நான் சொன்னேன், இன்னைக்கு ஃபுல்லா ஃப்ரீ தாங்க, நீங்க பார்த்துக்கோங்க, டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. சரி, அது முதல்ல நாடி ஜோசியத்துக்கு கை விரல், அந்த கட்டை விரல் ரேகை வாங்கணும் இல்லையா, அது மெயின். ஸோ அப்போ என்ன பண்ணாருன்னா, ஒரு பெரிய ரெஜிஸ்டர், ஒரு பெரிய புக் ஆட்டும் எடுத்துட்டு வந்துட்டார். வந்து அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டு இதில் கைரேகை வச்சிருக்க அப்படின்னா, கைரேகை வந்து அந்த இதை வச்சாச்சு. டீட்டெயில்ஸ் என்னன்னா, நம்ம பேர் என்னன்னு சொல்லி நம்மளே எழுதணும். என்னோட பேர் எழுதுறேன், பக்கத்தில் வந்து ஃபோன் நம்பரும் கேட்டிருந்தது, ஃபோன் நம்பரும் எழுதியாச்சு. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு அதுவும் கேட்டிருந்தது, அதுவும் சென்னைன்னு போட்டு. ஸோ இதுதான் டீட்டெயில்ஸ். இதெல்லாம் போட்டேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஸோ அவர் வரத்துக்கு அடுத்த ஒரு 15 நிமிஷம் கிட்ட, ஒரு 10-15 நிமிஷம் ஆயிருக்கு. கரெக்டாக அந்த பீரியட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அது ஆக்சுவலாக நான் வந்து சொன்னேன் இல்லையா, இவங்களோட அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டு வந்து சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு சொல்லி. அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. அவங்க இதெல்லாம் கரெக்டாக சொன்னாங்க, ஃபியூச்சரை பற்றி நிறைய விஷயம் சொன்னாங்க. அதே மாதிரி பையனுக்கு நாகதோஷம் இருக்கு, ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக பரிகாரம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேட்டாங்க அப்படின்னா, 48 கிராம் தங்க காயின்ஸ் கேட்டாங்க. 1 கிராம்னே எவ்வளோ இது விலை, 48 கிராம் தங்க காயின் கேட்டாங்க. அதை வச்சு நாங்கள் பூஜை பண்ணணும், அதை வந்து இது பண்ணி இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அதெல்லாம் பண்ணலை. ஸோ அதனால அந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நான் தெளிவாக இருக்கேன். என்னன்னா, இது எப்படி இருந்தாலும் இது கரெக்டாக சொல்லுவாங்க, ஆனால் பரிகாரத்துக்கு மட்டும் இது பெருசாக பில்லை போடுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நான் உட்காந்துட்டு. அப்புறமேட்டு வந்தார் அவர். அந்த 15 நிமிஷம் கழிச்சு அந்த பையன் வந்து ஒரு கட்டை பிரிக்கிறாரு. கட்டை பிரிச்சுட்டு நான் இப்போ கொஷின்ஸாக கேட்பேன், இந்த கொஷின்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஆமாம் இல்லை இதை மட்டும் கரெக்டாக சொன்னால் போதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சரிங்கன்னு சொன்னேன். அவர் படிக்க ஆரம்பிக்கிறார். படிக்க ஆரம்பிக்கிறதுனா ஒரு மாதிரி தமிழ், ஆனால் அவர் ரொம்ப அந்த தமிழும் பார்த்தீங்கன்னா வாய் ரொம்ப வந்து வெளியில் வார்த்தைகள் வரல. அவர் டக்குன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு ஏதோ கேட்குற மாதிரி தான் இருக்கு. அது கரெக்டாக வந்து என்னன்னு சொல்லிட்டு இது கேட்ச் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு பாஷையில் ஏதோ டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பேசிட்டு இருக்காரு. அவர் கொஷின்ஸும் கேட்குறாரு. என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாரு அப்படின்னா, கேட்குறாரு, உங்களுக்கு வந்து இந்த இது அதாவது உங்கள் அப்பா கூட பிறந்தவங்க இத்தனை பேரா அப்படின்னா இல்லை. அம்மா கூட பிறந்தவங்க இத்தனை பேரா அப்படின்னா இல்லை. அப்பா கூட பிறந்தவங்க இத்தனை பேரா அப்படின்னா முதல்ல ஒரு 2 பேர்னா இல்லை, முதல்ல அப்புறம் 3 பேர்னா ஆமாம், இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கொஷின்ஸை செட்டாக போயிட்டு இருக்கு. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வந்து 35 வயசுக்கு மேலே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி அகத்தியர் சொல்றாரு அப்படின்னா ஆமாங்கன்னு சொல்றியா. அது வந்து என்னன்னா, அகத்தியர் சொல்றாரா இல்லை இவரே ஃபேஸை பார்த்து கெஸ் பண்றாரா அது தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் அது கேள்வி இருந்தது. அகத்தியர்னா 35 வயசுக்கு மேலேனா எவ்வளோ வயசுன்னு சொல்லணும்ல. 35 வயசுக்கு மேலேனா 40 வயசும் 35 மேலே தான் இருக்கு, 36 வயசும் 35க்கு மேலே தான் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி சொன்னார். சரிங்க, ஓகே. அப்புறமேட்டு வந்து இன்னொரு செட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் வருது. நீங்க வந்து உபயராசின்ற மாதிரி அவர் சொல்றாரு அப்படின்னு. நான் கேட்டேன், என்னங்க உபயராசினா அப்படின்னு தெரியாத மைய கேட்டேன். அவர் சொன்னார், இந்த மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி, இந்த 4த்துல ஏதாவது ஒரு ராசியா நீங்க அப்படின்னு கேட்டாரு. இல்லைங்கன்னு. சரி, இந்த 4த்துல ஏதாவது ஒரு லக்னமா நீங்க அப்படின்னு கேட்டாரு. லக்னம்னா தெரியுமா அப்படின்னா, தெரியுங்க, அதுவும் கிடையாதுங்க அப்படின்ட்டு. சரி, ரைட். அப்புறமேட்டு என்ன கேட்டாரு, நீங்க இந்தந்த மாசத்துல, தமிழ் மாசத்துல இந்தந்த மாசத்துல பிறந்தீங்களா, அதாவது சித்திரை, ஐப்பசி, மார்கழி, தை, இந்த மாதிரி ஒரு 3-4 மாசம் கேட்டார். அதெல்லாம் இந்த மாசம் இல்லைங்க அப்படின்ட்டு. சரி, ரைட். அடுத்த இது அப்புறமேட்டு இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் போயிட்டே இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அகத்தியர் சொல்லாரு. ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாரு. ஆமாங்க ஆயிடுச்சு. உங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையான்ற மாதிரி அந்த ஒரு கேள்வி, அது ஒரு சிம்பாலிக்கா கேட்டார். இருக்குங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கார். இப்படியே எவ்வளோ போச்சு, ஒரு 50 கேள்வி கேட்டார். 50 கேள்வியில ஆமா சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு 10 தான் இருக்கும், இல்லைன்னு சொன்னது 40 இருக்கும். ஸோ இந்த 50 கேள்வியை கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க இது உங்களுக்கான கட்டு இல்லை, எந்த கொஷின்ஸும் கரெக்டாக வரலைங்க, நான் வேற கட்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனார். போயிட்டு கரெக்டாக இன்னொரு 20 நிமிஷம் கழிச்சு இன்னொரு கட்டு எடுத்துட்டு வர்றாரு. இன்னொரு கட்டு எடுத்து வச்சுட்டு திருப்பி இன்னொரு செட் ஆஃப் கொஷின்ஸ்க்கு வருது. இதே மாதிரி இன்னொரு 50 கேள்வி. இன்னும் இந்த 50 கேள்வியில
அந்த 50 கேள்வி இருக்கு இல்லையா, அது ரிப்பீட் ஆகல. இது வேற 50 கேள்வி. இது எப்படி வருதுன்னா, முதல்ல இதுல வந்து நீங்க உபயராசின்னு சொன்னாங்க. அடுத்த கேள்வியில நீங்க வந்து சரராசியான்னு கேட்டு இன்னொரு 4 ராசி சொல்றாரு. நான் வந்து அது வந்து உபயம் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிடுச்சு. அப்ப இப்ப என்ன சரம் இல்ல ஸ்திரம், இந்த 2 ராசி தான் இருக்கு. அடுத்த 2வது கட்டத்துல இப்ப சரம் கேட்டேன். சரம் வந்து இந்த ராசியா அந்த ராசியா இந்த ராசியா இந்த ராசியா அப்படின்னு கேட்கும்போது சரம் இல்லைங்க அப்படின்ட்டு, இந்த 4 ராசி இல்லைங்க. அடுத்தது முதல் இதுல ஒரு 4 தமிழ் மாசத்தை கேட்டேன். 2வது கட்டுல இன்னொரு 4 மாசம் கேட்டார். இப்ப சித்திரை அப்படின்னு முதல் இதுல கேட்டார்லாம், இப்ப வைகாசியான்னு கேட்கிறாரு. ஆனியா ஆவடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்னொரு 4 கேள்வி கேட்கிறாரு. ஸோ இதுக்கும் ஆமா இல்லைன்னு சொல்லிட்டு பதில் வந்துடுச்சு. ரைட். அடுத்தது முதல் இதுல வந்து கேள்வி கேட்டார் இல்லையா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. 2வது இது வந்து ஆண் எவ்வளோ பொண்ணு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அவர் கேட்கல, அகத்தியர் சொன்ன மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை இவ்வளோ பெண் குழந்தை இவ்வளோ அப்படின்னு கரெக்டான்னு கேட்டாரு. இல்லைங்க அப்படின்னு. அப்புறமேட்டு அவரே கேட்டாரு, எவ்வளோங்க உங்களுக்கு பசங்க அப்படின்னா சொன்னேன் இந்த மாதிரி. ரைட். ஸோ இதெல்லாம் வந்து எடுத்தாச்சு. அப்புறமேட்டு இப்போ அப்பா கூட பிறந்தவங்க இத்தனை பேர்ல அதுல ஆண் எவ்வளோ பெண் எவ்வளோ அதையும் கேட்டார். அப்பா தொழில் என்ன மாதிரி ரிலேட்டடான தொழில்னு சொல்லிட்டு முதல்ல வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டார். நெருப்பு சார்ந்த தொழிலா இல்லைன்னா இது நிலம் சார்ந்த தொழிலா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அந்த 50 கேள்வியில வந்தது. இப்போ செகண்ட் 50 கேள்வியில வேற மாதிரி தொழிலெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தொழிலான்னு சொல்லி அதே மாதிரி தான் எனக்கும் ஃபர்ஸ்ட் இதுல எனக்கு என்ன கேட்டாங்கன்னா, நீங்க வந்து இந்த கணினி சார்ந்த விஷயங்கள்ல உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு தொழிலா அப்படின்னு. நான் யோசிச்சேன், ஆமா எப்படியும் நம்ம வந்து யூடியூப் சேனல் நடத்துறோம், பாதி நேரம் வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கோம். அதுவும் ஜாதகம் பார்க்கறதும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் முன்னாடி ஜாதகத்தை போட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் டெலிஃபோன் கன்சல்டேஷன் அப்படிதான் ஓடுது. ஸோ அதனால ஆமாங்கன்ட்டு. ஸோ 2வது கேள்வியில வந்து இந்த கணினியில அவர் என்ன இது பண்ணியிருக்காருன்னா, நான் வந்து கணினின்னு சொன்னதுனால கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறேன். ஸோ அதனால இப்போ கம்ப்யூட்டர்ல எந்த மாதிரி டொமைன் எந்த மாதிரி ரிலேட்டடான ஜாப் எந்த ஊர்ல வேலை பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. ஸோ இப்படியே ஒரு 50 கேள்வி ஓடுது. அதுக்கு அடுத்தது அதே மாதிரி ஒரு 20 நிமிஷம் கழிச்சு இன்டர்வெல்ல அடுத்த ஒரு 50 கேள்வி வருது. அடுத்த கட்டு. அந்த கட்டுல இப்போ எல்லாமே விட்டதை ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இன்னொரு சில கேப்ஸ் எல்லாமே ஃபில் பண்றாங்க. எப்படின்னா முதல்ல உபயம் ராசி வந்தது, அப்புறம் சரராசி வந்தது. இப்ப என்னன்னா ஸ்திர ராசி. இந்தந்த ராசியில ஏதாவது ராசியா அப்படின்னா ஆமாங்க இந்த ராசியில இருக்குங்க அப்படின்னா, இந்த ராசியில இந்த ராசியா அப்படின்னா இல்லைங்க இது ஆமாங்க இது இல்லைங்க அப்படின்னா இந்த ராசி என்னன்னு கண்டுபிடிச்சார். லக்னமும் அதே மாதிரி. அதுலயும் இந்த இயர் ஆஃப் பர்த் அது 35 வயசுக்கு மேலன்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அப்போ வந்து 2வது கட்டு பிரிக்கும் போது இந்தந்த பீரியடா 1985 86 87 88 இந்த மாதிரி வந்து ஒன்று சில கொஷின்ஸ் வந்து வருது. ஸோ அது ஆமா இல்லைன்னு சொல்லி வந்துச்சு. ஸோ அப்போ வந்து இயர் எடுத்தாச்சு, எந்த வருஷம் பிறந்த வந்தாச்சு. இந்த தமிழ் மாசம் இந்த 3 கட்டுல 4 மாசம் வந்தாச்சு. இந்த 12 மாசம் வந்தாச்சு தமிழ் மாசத்துல. ஸோ அப்போ வந்து எந்த மாசம்னு சொல்லிட்டு அதுவும் வந்தாச்சு. டைம் எத்தனை மணிக்கு பிறந்தீங்க அந்த ஒரு கணக்கு இருக்குல்ல, அதையும் வந்து ஒரு விதமாக கேள்வி கேட்டு ஒரு மாதிரி 2 ஹவர் இந்த 2 ஹவர்ல பிறந்தீங்களான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு அதுவும் எடுத்தாச்சு. அந்த மாதிரி தான் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி எல்லா கேள்வியும் எடுத்தாச்சு. ஏன்னா இந்த 3 கட்டுல என்கிட்ட 150 கேள்விக்கு மேல கேட்டாச்சு. இந்த 150 கேள்வி ஒருத்தர்கிட்ட உட்கார வச்சு உங்களை பத்தி கேட்டாருன்னா உங்க ஹிஸ்டரி டோட்டலா வந்தாச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் செட் வரும்போது ஒரு 10 விஷயம் ஓகே ஆச்சு, 40 விஷயம் ஓகே ஆகல. 2வது செட்டுல அந்த 50 கேள்வியில ஒரு 25 ஓகே ஆச்சு, 25 ஓகே ஆகல. 3வது செட் வரும்போது கிட்டத்தட்ட அவர் கேட்ட 50 கேள்வியில இது நான் 45 கேள்வி ஓகே ஆயிடுச்சு. சரியா. ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு, எல்லாமே வந்தாச்சு. நான் எந்த மாசம் பிறந்தேன்னு எடுத்தாச்சு, எந்த ராசின்னு எடுத்தாச்சு, என்ன லக்னம்னு எடுத்தாச்சு, டைமிங் எப்போ பிறந்தேன் அது வரைக்கும் எடுத்தாச்சு. அது கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, ஆண் எவ்வளோ பொண்ணு எவ்வளோ, இவங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த 150 கேள்வியில வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 99% எல்லாமே வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி எடுத்தாச்சு. அதுலயும் வந்து சில கொஷின்ஸ் அவர் கேட்டு இது இல்ல ஆமான்னு வந்தது இல்லையா. ஸோ அதனால இந்த கட்டும் உங்க கட்டு இல்லைங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அடுத்த தடவை வர 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கேன். 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து இது உங்க கட்டான்னு சொல்லிட்டு திறந்து வச்சுட்டு கேள்வி அப்படியே பதில சொல்றாரு. ஏன்னா இந்த 150 கேள்விக்கு நான் தான் உட்காந்து எல்லா பதிலும் சொல்லியிருக்கேன். ஸோ அதை எல்லாத்தையும் கோர்த்து வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையுமே புட்டு வைக்கிறேன். கரெக்டா இருந்தது எல்லாமே, ஒரு விஷயத்த தவிர
என்னன்னா வேலையை தவிர. ஏன்னா வேலை வந்து அவர் கணினியான்னு கேட்கும்போது நான் ஆமான்னு சொன்னேன். இதுதாங்க உங்க கட்டுன்னு சொல்லிட்டு எல்லா கேள்வியும் டக்கு டிக்கு 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 டிக்குன்னு போட்டு வர மாதிரி பர்ஃபெக்டா வருது. இந்த தொழில் மட்டும் வரல. தொழிலை பொறுத்த வரைக்கும் நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், கணினி வேலை சார்ந்த தொழில், கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. அது ஒன்று தான் இதுவாயிடுச்சு. அது ஏன்னா நான் அப்படி சொன்னேன். ஒருவேளை நான் ஜோசியர் இல்லை கம்ப்யூட்டர் முன்னாடி எனக்கு வேலை இல்லைங்க நான் ஜோசியர்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதுவும் வந்திருக்கும். கரெக்ட். விஷயமே இவ்வளோதான். இதெல்லாம் சொல்லிட்டு அந்த முதல்ல கொஷின்ஸ் கேட்கும்போது ஒரு சில விஷயங்கள் கேட்பார். உங்களுக்கு வந்து ஃபாரின் போகணும்னு ஆசை இருக்கா, இது இருக்கா, இப்போ திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கா, அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளோட பிரச்சனை. இப்போ யாரா இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக தான், சொல்யூஷனுக்காக அங்கெல்லாம் போய் உட்காருவாங்க. ஒரு ஜோசியர் ஒருத்தர் ஏன் போய் பார்க்கணும்? ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அது தீர்வு சொல்ல மாட்டாங்களா, அதுக்கு தானே போய் பார்க்கணும். சும்மா டைம் பாஸுக்கு ஏதாவது ஜோசியர் போய் உட்காந்து இப்போ 2000 ரூபா 3000 ரூபா கொடுத்துட்டு ஒரு நாடி ஜோசியர் ஒரு இடத்துல பார்ப்பாங்களா அப்படின்னா கிடையாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த விஷயம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கும் கேள்வி கேட்டேன். நீங்க ஃபாரின் போகணும்னு விருப்பப்படுறீங்களா, திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு 5-6 விஷயங்கள், கடன் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு சொல்லி கேட்டாரு. இதெல்லாம் இல்லைங்க, அது இல்லைங்க, இது இல்லைங்கன்னு. ஃபாரின் போகிறதுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக போகணுங்க, ஃபாரின் போகணுங்க, ஆசை இருக்குங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஆன்சர் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த கடைசி கட்டத்தில் அந்த 4வது கட்டத்தில் இந்த மாதிரி எல்லா ஆன்சர்ஸும் வருது. அதில் இந்த ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் அதுக்கு தோஷம் இருக்கு. அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணினாதான் ஃபாரின் போக முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 52 கோல்டு காயின், 1 கிராம் காயின் வந்து 52 கோல்டு காயின்ஸ் வந்து நான் வந்து வாங்கி கொடுக்கணும். அதை வச்சு அவங்க பூஜை பண்ணிட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமே நான் ஃபாரின் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பில்லு போட்டேன். அதுதான் விஷயம். ஸோ இப்போ பக்காவாக தெரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இது எந்த லெவலுக்கு வந்து இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீஸை மட்டும் கொடுத்துட்டு கிளம்பி வந்துட்டேன். இதுதான் விஷயம். பல பேர் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரவங்க அதை கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சர்க்கிள்லேயே கேள்விப்பட்டிருக்கோம். யாராவது சொந்தக்காரங்க, ஃப்ரெண்டு எவனாவது சொல்லுவான், நான் போன அந்த இடத்துல சூப்பராக சொன்னாங்க அப்படின்னு. சூப்பராக சொன்னதெல்லாம் இதுதான் விஷயம். யாருக்குமே முதல் கட்டில் வரவே வராது. உட்கார வச்சு ஒரு 150-200 கேள்வி கேட்டு உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கிட்டு நீங்கள் சொன்ன அதே விஷயத்த கடைசி கட்டில் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லுவாங்க. இவ்வளோதான் விஷயம். இது ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளான விஷயம். நீங்கள் உட்காந்து ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, அவர் சொல்ற பதில் எல்லாம் தொகுத்து ஒரு ஆன்சரா வைக்கிறீங்க. ஒன்றும் இல்லை. முதல் காட்டில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா, அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு வருதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆமாங்க இல்லை இல்லைங்கன்னு சொல்ல போறீங்க. ஆமான்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. அடுத்த கட்டில் எவ்வளோ குழந்தைங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். குழந்தை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வரும். அடுத்த அந்த ஒரு 10-15 கேள்விக்கு அப்புறம் அந்த கேள்வி வரும். இல்லைங்க குழந்தை இல்லைன்னா முடிஞ்சது. இல்லை குழந்தை இருக்குன்னா எத்தனை குழந்தைன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டில் கேள்வி. ஸோ இந்த மாதிரி நம்ம வாயிலேயே வாங்கிட்டு எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு அதை நம்ம கிட்டேயே சொல்லுவாங்க. இவ்வளவுதான் விஷயம். இல்ல பில்லு போடுறது, இதுல வந்து பரிகார பூஜைன்னு சொல்லிட்டு போடுற பில்லு எதுக்குன்னா, அந்த கேள்விகள் கேட்கும் போதே நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம். எனக்கு கல்யாணம் ஆகலைங்க, எனக்கு 35 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு 40 வயசு ஆகுது, ப்ரொமோஷன் கிடைக்கல, நான் இன்னும் ஃபாரின் போலங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவோம். அந்த ஒரு விஷயத்த பிடிச்சிட்டு அதுக்கு இதுதான் பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்குவாங்க. இதுதான் விஷயம். ஸோ அப்போ வந்து என்கிட்ட சொன்னவங்க வந்து தப்பா சொல்லிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பார்த்த இடத்துல வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் யோசிக்கல. புரியுதா? இருக்கிறது 4 இதுதான், இந்த சரராசி, ஸ்திரம், உபயம் சொல்லிட்டு 4 ராசி 12 ராசியில ஈஸியா எடுத்துடலாம். ஸோ அது ஒரு விதமா எடுத்துடுறாங்க. எந்த இயர் பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்துடுறாங்க. ஸோ அப்போ வந்து எத்தனை மணிக்கு பிறந்தீங்க, எந்த இதெல்லாம் இப்போ இந்த வருஷம் நீங்க பிறந்தீங்க, இந்த மாசத்துல பிறந்தீங்க, அது நீங்க இந்த ராசியில பிறந்தீங்கன்னா ஈஸியா எடுத்துடலாம். புரியுதா? உங்க ஜாதகமே வந்துருமே. இந்த இயர்னா இப்போ அந்த வருஷம் வந்துடுது, எந்த மாசம்னா அந்த வருஷத்துல எந்த மாசம் வந்துடுது. அப்ப ராசினா அந்த 30 நாள்ல எந்த 2 நாள்னு சொல்லி அதுல வந்துடுது. அதிலே மாதிரி தான் இந்த நட்சத்திரமும். இந்த நட்சத்திரத்துக்கும் இதற்குண்டான கேள்விகள் கேட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நட்சத்திரத்தையும் எடுத்துருவாங்க. எல்லாத்தையும் பர்ஃபெக்டா நீங்க ஜாதகத்தை கொடுக்கல, ஆனா உங்ககிட்ட பேசிய ஜாதகத்தை வாங்கிடுவாங்க. அதுதான் விஷயம். இது வந்து தெளிவா ஒரே கேள்வியா கேட்டு இதுவாகாது. நீங்க பல கேள்விகள் வரும், சம்பந்தம் இல்லாம கேள்வி வரும். ஸோ அதனால நம்ம அது யோசிக்கவே மாட்டோம். இப்போ வந்து உங்க ராசியை பத்தி கேட்பாங்க, அப்புறமேட்டு வந்து வேலையை பத்தி கேட்கறாங்க, இது பண்றாங்க, குழந்தைங்களை பத்தி கேட்கறாங்க, அப்பா கூட பிறந்தவங்களை பத்தி கேட்கறாங்க, சொத்தை பத்தி கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒரு 5-6 கேள்வி வந்துட்டு திருப்பி வந்து என்ன நட்சத்திரம் வரும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் கேள்வி கேட்கிற திறமை. ஸோ அந்த திறமையை யூஸ் பண்ணி, இது நாடி ஜோசியம் இல்லை,
கேடி ஜோதிடம். இது நாடியெல்லாம் இல்லை, உட்காந்து அவங்க வாய்ஜாலத்தை யூஸ் பண்ணி போட்டு வாங்கி சொல்றாங்க. இவ்வளவுதாங்க விஷயம். இதுதான் இந்த முதல் இடம். ஐயோ என்னங்க முதல் இடம் இப்படி போச்சு, 2வது இடம் எப்படி அப்படின்னா சூப்பர். இதே தான் 2ஆம் இடத்துலயும் நடந்தது. வேற எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. விஷயம் ஃபுல்லா இதுதாங்க. நீங்க பல பேர் நம்ம வாழ்க்கையில பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நாடி ஜோசியம் சூப்பரா சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க. எல்லா இடமும் இதே தான். இதுல இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா? இந்த 2வது இடம், அந்த 2வது இடத்தை நடத்துறவர் யூடியூப் சேனல்ல ஒரு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருக்காரு. பெரிய ஆக்டர் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு இதுதான் வேலை, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறது. அந்த ஆக்டர் கிட்ட எல்லாம் உட்காந்து சூப்பரா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இடத்துக்கு போனாலும் இதே கதை தான் அங்கேயும் நடக்குது. வேற எதுவுமே வித்தியாசம் இல்லை. பரிகாரத்துக்கு இங்க 52 கிராம் கேட்டாங்க, அங்க அவ்வளோ எல்லாம் கேட்க, அங்க வெறும் 70,000 ரூபாய் இருந்தா போதும், பரிகாரம் முடியும். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி தான் நடக்குதே தவிர விஷயம் ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுடைய நாடி ஜோதிட அனுபவம் ஏதாவது இருக்கா, போயிருக்கீங்களா அப்படின்றத கீழே முடிஞ்சது கமெண்ட்ஸில் போடுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.